ரொம்பவே ஒரு பிரிவிலேஜான ஒரு பையன். சின்ன வயசுல ஆஸ்துமா வேற. ரொம்ப பிரிவிலேஜோட டாக்டரோட அதிபர் லெவலுக்கு ஒரு பதவி கிடைச்சிருக்கு. இது எல்லாம் விட்டுட்டு அந்த நாடு அடிமைப்பட்டு இருக்கு. அது என்னோட தாய்நாடு மாதிரி நானும் அமெரிக்கா வந்து நாங்க அவரை எரிச்சிட்டோம் அப்படிங்கிற. அப்ப சாம்பல் கொடுங்க, சாம்பல் வச்சு நாங்க பண்ணிக்கிறோம்னா சாம்பல் தரம். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு செம் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. செம் 3 ஓவர், செம் 4 பாஸ் ஆகுறது, ஃபெயில் ஆகுறது அடுத்த கட்டம். எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு, லீவ் விட்டாச்சு. ஸோ அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு இந்த டிசம்பர்ல விடுதலை பார்ட் 2 படம் வர ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்தை தொடர்ந்து ஒரு ரெவல்யூஷன் சப்ஜெக்ட் அதை பத்தி ஏதாவது பேசலாமே தோணுச்சு. ஸோ ரெவல்யூஷன் யாரை பத்தி பேசுறது? ரெவல்யூஷன்னாலே நமக்கு பேர் தெரியாதோ இல்லையோ, ஆனா ஒரு பிக்சர் மட்டும் இந்த ரோட் சைட் ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து முக்காசி பார்த்தா ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒரு டிஷர்ட் வித்துட்டு இருப்பாங்க. பைக்ல பார்த்தா அந்த ஸ்டிக்கர் இருக்கும், போன் கவர்ல பார்த்தா அந்த ஸ்டிக்கர் இருக்கும். ஒரு ஆளோட மூஞ்சி வந்து அடிக்கடி இருக்கும். சின்ன வயசுல இந்த பஸ் எல்லாம் கடந்து போறப்ப யார் இவரு, எதுக்கு எல்லா இடத்துலயும் ஒரு போட்டோவா போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுவும் ஒரு தாடி வச்சுக்கிட்டு சிகரெட் குடிச்சிட்டு இருக்காரு, யார் இவரு, இவரை என்ன பண்ணிட்டாரு, ஒண்ணுமே தெரியாம இருந்துச்சு அப்பெல்லாம். சோ அப்ப யாரு என்ன இவ்வளவு பெரிய ரெவல்யூஷன் கண்டென்ட்ல ஏன் இப்படி ஒண்ணுமே தெரியல. இட்ஸ் அ க்ளூலெஸ் மேன். ஆனா பிக்சர் மட்டும் கான்ஸ்டன்டா அந்த சைல்ட்ஹுட் டேஸ்ல ரிமைண்ட் பண்ணிட்டே இருந்துச்சு. இவருதான் பெருசா போல, இவருதான் பெரிய ஆள் போல, ஏதோ பண்ணிருக்காரு, அது மட்டும் தோணிட்டே இருந்துச்சு. ஆனா யாருதான் தெரியல. சோ அட் லாஸ்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேடி வந்துச்சு. ஓகே இவர் யாருன்னு தெரிய வந்துச்சு. சோ ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நான் அவரை பத்தி தான் நான் பேச போறேன் உங்களுக்கு முன்னாடி. சோ அது யாருன்னா சே குவேரா. சோ இந்த சே குவேராங்கிறது பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா நாட்டுல 1928ல ஜூன் 14 பிறக்கிறாரு. சோ பிறகு பாத்தீங்கன்னா வந்து எல்லா சைல்டு மாதிரிலாம் இல்லாம சின்ன வயசுல இருந்தே வந்துன்னா ஒரு சின்ன ஒரு உடம்புலயே ஹெல்த் இஷ்யூ எடுத்துட்டு இருக்கு. அது என்ன ஆஸ்துமா, வீசிங், ரொம்ப நேரம் ஓட முடியாது, ஒரு ரொம்ப கடினமான வேலையை செஞ்சா உடனே மூச்சடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 2 நிமிஷம் இருப்போம், கொஞ்சம் மூச்சடிக்கணும், உட்கார்ந்துற மாதிரி அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்க மாதிரி ஒரு சின்ன வயசுல இருந்தே இந்த ஆஸ்மாங்கிறது பெர்த்லயே வந்துருச்சு. சோ அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா இப்ப இருக்கிறவங்க ஒரு டீனேஜ்ல இருந்து ஆஸ்மா வந்தாலே வந்து ஒண்ணு சேர்ந்து உட்காந்துருந்தப்ப ஒரு சின்ன வயசுல, அதுவும் ஒரு 1937 அந்த சமயத்துல ஒரு சின்ன பையனுக்கு ஆஸ்மா வரப்ப அவன் என்ன செஞ்சுப்பா நினைக்கிறீங்க? ஓரம் உட்காந்துலாம் இல்ல. சோ இந்த ஆஸ்மா பொறுக்கு என்னெல்லாம் சொன்னா ஸ்விம்மிங் பண்ணும். சோ ஸ்விம்மிங் அத்லெட்டிக்ஸ் ஈடுபட்டு தான் இந்த மாதிரி பல ஸ்போர்ட்ஸ் இந்த அத்லெட்டிக்ஸ்ல கொஞ்சம் ஈடுபாடு பண்ணா ஆஸ்மா தானா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றதை கேட்டுட்டு இருக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸ்லயுமே தன்னால முடிஞ்ச அத்லெட்டிக்ஸ்ல இருக்கான், ஸ்விம்மிங் போறான், ரக்பி டீம்ல விளையாடுறான், ஃபுட்பால் விளையாடுறான், என்னமோ பண்ணி அவனுக்குள்ள ஆஸ்மா கண்ட்ரோல் வச்சுக்கணும் பாக்குறான். என்னாலே மத்த பசங்களை மாதிரி விளையாட முடியும். ஒரு வீட்டுல ஓரமா வந்து ஹோம் டியூஷன் வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு இதெல்லாம் வேணாம், என்னாலே மத்த பசங்க மாதிரி என்னாலே ஸ்கூலுக்கு போக முடியும், ஹை ஸ்கூல் போக முடியும், காலேஜ் போக முடியும், நானும் அவங்கள மாதிரியே விளையாட முடியும், படிக்க முடியும்னு சின்ன வயசுல நிரூபிச்சிட்டான். சோ இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே அவனை எங்கேயுமே வெளில அனுப்ப கூடாது அப்பா அம்மா முடிவு பண்றப்ப இந்த மாதிரி பல ஆக்டிவிட்டிஸ் வந்து அப்பா அம்மா வந்து ஓகே நம்ம பையனால முடியும் அவனோட வில் பவரை நம்பி வெளில விட்டுருக்காங்க. ஆனா அது வரைக்குமே வீட்டுக்கு இருந்தப்ப அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது, அவங்க அப்பா சொல்லி கொடுத்தா வச்சிருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மா அப்பாவும் சோசியல் ஜஸ்டிஸ், எல்லாருமே சமம், சோசியலிசம், கேபிட்டலிசம், கம்யூனிசம், இந்த மாதிரி பல ஐடியாஸ் சொல்லி வளர்த்துருக்காங்க. அவனோட ஒரு ஐடியல் சைல்டாவே வளர்க்கணும் தான் 2 பேருமே ஆசைப்பட்டிருக்காங்க. சோ சின்ன வயசுல அவங்க அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணப்பலாம் அவங்க அம்மாவோட ஸ்டோரிஸ் எல்லாம் சின்ன வயசுல இருந்து அவங்க பார்த்த கதை, தாத்தா கதை எல்லாம் சொல்லாம இந்த வேர்ல்டுங்கிறது என்னதுன்னு அப்பவே கொஞ்சம் கொஞ்சம் ஐடியாலஜி அவங்க அவங்க அம்மா வந்து சொல்லி கொடுத்துட்டே தான் வந்திருக்காங்க. சோ எல்லாம் பண்ணக்கு அப்புறமா இவரோட அந்த வில் பவர் வந்து ஓகே நம்மளால பயன்படும் நம்ப வச்சு அவன் வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கான். ஸ்கூல் போய் பல அத்லெட்டிக்ஸ் அதுன்னு பேசி விளையாண்டு செஞ்சு ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாவே தான் அவங்க ஸ்கூல்ல இருக்கு ஒரு இதா இருந்திருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் போறான். மெடிக்கல் காலேஜ்ல போறப்போ ஒரு வருஷம் போறான். அடுத்த வருஷம் வந்து அவனோட சர்டிபிகேட் லெட்டர் கொடுக்குறான், எனக்கு இந்த ஒரு வருஷம் கேப் வேணும். எதுக்கு அந்த ஒரு வருஷம் கேப்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த லத்தீன் அமெரிக்கா சுத்தி நான் வரப்போறேன். இந்த லத்தீன் அமெரிக்கா சுத்தி என்னெல்லாம் டிசீஸ் இருக்கு, அங்க மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க, அவனுக்கு எந்த மாதிரி மெடிக்கல் தேவைன்னு என்னோட ஸ்டடிஸ்க்காக சார் போறேன், எனக்கு மட்டும் ஒரு வருஷம் லீவ் ஆஃபர் பண்ணுங்கன்னா. சோ வேற வழி இல்லாம சரி பையன் புதுசா பண்ண போறான்னு தெரிஞ்சு லீவ் விட்டுறாங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஒட்டுமொத்த லத்தீன் அமெரிக்கா கான்டினென்ட் சுத்தி வரும்னு நினைக்கிறான் ஒரு மோட்டர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு. அது சுத்தி வர பாத்தீங்கன்னா கண்டப்பட்டது எல்லாமே பாத்தீங்கன்னா பாவர்ட்டி, ஹங்கர், டிசீஸ், பேண்டமிக், எபிடமிக்னு எவ்வளவோதான் இருக்கு. யாருமே மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரியோ அவங்களோட வாழ்க்கை முறை வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரியோ. ஏன்னா
இவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ப்ரிவிலேஜான ஃபேமிலில இருந்து வந்தவன். இவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இவனே ரொம்ப கஷ்டப்படுறான். நம்ம இப்படி கஷ்டப்படுறோம், மக்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு நினைச்சு ஒரு மாதிரியாவே தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இத பத்தி அவன் வந்து ஒரு புக்காவே எழுதுறான். அவனோட மோட்டார் சைக்கிள் டைரிஸ்னு ஒரு புக்கா எழுதுறான். லேட்டரா இந்த புக் வந்து மூவியாவும் அடுத்து மாறப்படுது. சோ ஒரு வழியா அங்க முடிச்சதுக்கு அப்புறமா அங்க ஊர் ஊர் சுத்தி பார்க்கற முடிச்சதுக்கு அப்புறமா இங்க வரான். காலேஜுக்கு வந்து எப்பயும் போல இந்த 3 வருஷம் 4 வருஷம் டிகிரியோ மொட்டை மெடிக்கலையும் முடிக்கிறான். மெடிக்கல் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் எப்பயும் போல வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஆனா இன்னுமே அந்த தாட் வந்து அவனை விட்டு போகல. திரும்பவும் ஒரு ரைடு போலான்னு லெட்டின் வைக்கிறதுனா இன்னும் எதுவும் மாறல. ஒரு 4 வருஷம் கழிச்சாச்சும் ஏதாச்சும் மாறும் பார்த்தா ஒண்ணுமே மாறல. அப்ப இங்க என்னமோ பெரிய தப்பு நடந்துட்டு இருக்குன்னு வந்துக்கிறான். சோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப என்ன தப்பு, ஏதோ தப்பு இருக்கு. ஆனா யாரால என்ன நடக்குது ஒண்ணும் புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அப்ப இருந்த அவனோட ஐடியாலஜி அந்த மெச்சூரிட்டிங்கிறது அவ்வளவு கம்மியா தான் இருந்திருக்கு. சோ போக போக இதை பத்தி யோசிச்சு புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறான். வேர்ல்டு அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்றான். என்னென்னமோ பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா புரியுது. அப்ப இதுக்கு மேல வந்து மிகப்பெரிய பாலிட்டிக்ஸ் நடக்குது. யார் பண்றாங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா பண்ணுது. அமெரிக்கா வந்து அங்க இருக்க லட்டின் அமெரிக்கா சும்மா அப்ரஸ் பண்ணி ஒரு மக்கள் வேற தம்ம அவங்களை ஏமாத்துறாங்கன்னு ஏதோ புரிஞ்சுக்கிறான். சோ இப்படி இருந்தவே கொஞ்ச நாள் கழிச்சு கௌதம் வலைன்னு ஒரு கண்ட்ரிக்கு போறான். அந்த கண்ட்ரிக்கு போனதுக்கு அப்புறமா இதே மாதிரிதான் அங்க வந்து அமெரிக்கா படிச்சது ரொம்ப அதிகமாவே இருக்கு. அங்கதான் யார பாக்குறான்னா பிடல் காஸ்ட்ரோ பாக்குறான். சோ இந்த பிடல் காஸ்ட்ரோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவனோட வாழ்க்கை வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாவே இருக்கு. Hi, I'm Donald Kimball. Hi, Pat Bateman. அந்த கௌதம் வலையை பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து அங்க இருக்க அரசியலை பார்த்துட்டு அந்த கௌதம் வலை மக்களுக்கு வந்து இருக்கு அவங்க ஒரு ஃப்ரீடம் வாங்கி தரணும்னு முயற்சி பண்ணி வாங்கி கொடுத்துறாங்க. இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான விஷயமே, கியூபாக்கு போறாங்க 2 பேருமே. கியூபாக்கு போறப்ப சும்மா ஒண்ணும் போல, கியூபால ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டு தான் போறாங்க. அது எத்தனை பேர் போறாங்கன்னா 82 பேர் இவங்களும் சேர்ந்துட்டு, இவங்க 2 பேரு கூட 80 பேர் ஆட்கள் சேர்த்துட்டு எல்லாம் இவங்கள மாதிரியே இருக்க ஐடியாலஜி மைண்ட் இருக்கவங்கள வந்து கூட்டிட்டு போறாங்க ஒரு ரெவல்யூஷன் பண்ணு. 82 பேரு ஒரு நாட்டையே டிக்டேட்டர்ஷிப்ல இருக்க ஒரு பெரிய கண்ட்ரி, அவங்க கிட்ட மிலிட்டரி இருக்கு, டேங்க்ஸ் இருக்கு, ஒரு மிகப்பெரிய அதிபர் மக்கள் என்னவோ இருக்கு, ஒரு கண்ட்ரியை எதிர்த்துக்கிட்டு 82 பேர் போறாங்க. அந்த கண்ட்ரி நாங்க ஃப்ரீடம் வாங்கி தரோம்னு சொல்லி. அதுவும் அந்த கியூபாங்கிறது இவங்க கண்ட்ரி கூட இல்ல, இவங்க எல்லாம் வேற ஏதோ கண்ட்ரி சேர்ந்தவங்க தான். பிடல் காஸ்ட்ரோ பாத்தீங்கன்னா மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவர் தான். இவன் வந்து அர்ஜென்டினா சேர்ந்தவன் தான் சேக்வேரா. ஆனா என்ன சொல்றான்னா எந்தெந்த நாட்டுலாம் அடிமைத்துவமும் மக்களுக்கு கஷ்டப்படுறாங்களோ அதெல்லாம் என்னோட தாய்நாடு, நாங்க வந்து குரல் கொடுப்பேங்கிறதுல வந்து ஷேக்வேர் வந்து ரொம்ப தெளிவாவே இருக்கான். சோ வந்து அவர் வந்து ஒரு 82 பேரு, ஜஸ்ட் 82 ஒரு 100 பேர் கூட இல்ல, 82 பேரு ஒரு நாட்டையே மாத்துறதுக்காக போறாங்க. அதுக்கப்புறமா 2 வருஷம் அந்த 82 பேரு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. ஏன்னா போர் செய்யறாங்க, ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, ரெவல்யூஷன் பண்றாங்க, தெருவுல இறங்கி வந்து கத்துறாங்க, நீங்க பண்றது தப்புன்னு மக்களோட ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. ஏன்னா அது வரைக்கும் மக்களுக்கு வந்து இப்படி ஒரு ஐடியாலஜி இருக்கு, இவங்க வந்து நம்மள வந்து ஒரு ஃப்ரீடமா இல்ல, நம்மள வந்து அப்ரஸ் பண்றாங்கன்னு தெரியாம இருந்துச்சு. சோ இவங்க எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் உலகங்கிறது இவ்வளவு இருக்கு, இவங்க எல்லாம் உங்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி புரிய வச்சு மக்களை உங்க பக்கம் இழுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் மிகப்பெரிய ரெவல்யூஷன் வச்சு சோ கியூபாங்கிறது அடுத்து ஒரு ஃப்ரீடம் கண்ட்ரியா மாறிடுது. அதுக்கு பிடல் காஸ்ட்ரோ வந்து தலைமை பொறுப்பு, பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்த பொறுப்பு யார் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா பிடல் காஸ்ட்ரோ வந்து நம்ம சேக்கு வேற கொடுக்குறாரு. எனக்கு அடுத்துல நீதான் கண்ட்ரிக்கு வந்து அவரே மொத்தமா தலைமை பிரைம் மினிஸ்டர் வந்து வைஸ் பிரசிடென்ட் மாதிரி, எனக்கு அடுத்து நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு ஃபர்ஸ்ட் பினான்ஸ் மினிஸ்டர் கொடுக்குறாரு. எனக்கு பினான்ஸ் மினிஸ்டர் வேணாம். சோ கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு அவர் வந்து ரொம்ப எனக்கு இதை பத்தி எல்லாம் தெரியல, நான் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறேன், எனக்கு இந்த கியூபா நாட்டோட வந்து கல்ச்சர் இவங்களோட பழங்காலத்து விஷயம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அதுல ஈடுபாடு படுத்தி அவர் வந்து அந்த மினிஸ்ட்ரிக்குள்ள போயிடாரு. சோ இதோட இவங்கள முடிச்சிட்டாங்க. ஓகே அவ்வளவுதானப்பா, ஃபர்ஸ்ட் டாக்டரா இருந்தாரு, அதே ஃபர்ஸ்ட் ஒரு செட்டில்டான ஒரு ஜாப் தான். இப்ப அதுக்கப்புறம் வந்து ஒரு நாட்டுக்கே வந்து வைஸ் பிரசிடென்ட் மாதிரி இவர் சொன்னா எல்லாமே நடக்கும். ஏன்னா 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வேற, என்ன நடக்கும். அதுக்கப்புறம் வாழ்க்கை முடிஞ்சு அதுக்கப்புறம் கியூபாலே வந்து நல்ல ஒரு பிளரிஷான கண்ட்ரியை மாத்திட்டாங்க அப்படிங்க நினைச்சீங்கன்னா அதான் கிடையாது. சோ யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம லெட்டர்ல வச்சுட்டு எனக்கு இந்த இருந்தது போதும், எனக்கு இன்னொரு நாட்டுல என்னமோ பிரச்சனை இருக்கு நான் கேள்விப்படுறேன், நான் அந்த நாட்டுக்கு நான் ரெவல்யூஷன் பண்ண போறேன், அந்த நாட்டுக்கும் நம்ம ஃப்ரீடம் வாங்கி கொடுக்குங்கிறதுல எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு, நான் அங்க போய்க்கிறேன், நீங்க இந்த கியூபா நாட்டை பத்திரம் பாத்துக்கோங்கன்னு லெட்டர் வச்சுட்டு கிளம்பிடுறாரு நைட்டோட நைட்டா. இது யாருமே எதிர்பார்க்கல. பிடல் காஸ்ட்ரோக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்புறமா சேக்வேரா வந்து அடுத்த நாட்டுக்கு போயிட்டாரு. அது எந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா காங்கோக்கு போறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பிரிக்கா இருக்குதான், அது இன்னுமே வந்து ஒரு அண்டர்பிரிவிலேஜான கண்ட்ரி, ஒரு ஒழுங்கான ஒரு எஜுகேஷனோ ஒரு எக்கனாமிக்கோ ஒரு பெரிய ஒரு வல்லரசானோ ஒண்ணும் இல்ல, அது இன்னும் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி கூட இல்ல, அண்டர் டெவலப்டு கண்ட்ரி தான் காங்கோங்கிறது. அந்த நாட்டுக்கு போய் அங்க இருக்கிற முதலாளித்துவம் எல்லாம் வந்து
அழிச்சு அங்களும் மக்களுக்கான ஃப்ரீடம் வாங்கி கொடுக்கறதுல மும்முரமா வேலை செஞ்சுட்டே இருக்காரு. இப்படிக்கு சேகுவேரா வந்து அவருக்குன்னு பர்சனல் லைஃப் இல்லையா? அவர்தான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்டா கல்யாணம் பண்ணிருக்காரு. எப்பன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பெரு நாட்டு பொண்ணு சேர்ந்த கில்டா கேடியாங்கிற ஒருத்தவங்க வந்து லவ் பண்ணிருக்காங்க. அப்புறம் லேட்டரா கல்யாணம் பண்ணிருக்காங்க. 1955 ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. ஒரு டாக்டர் இருக்காங்க. அந்த டாக்டர் பேர் பார்த்தா கில்டிட்டான் டாக்டர் ஒரு பொண்ணு பிறந்திருக்கு. ஆனா லேட்டர் பீரியட்ஸ்ல இவர் வந்து ரொம்ப ரெவல்யூஷனரியா ரொம்ப ஒரு பொலிட்டிக்கலா வந்து லீட் பண்ணிட்டு இருக்காரு. குடும்பத்தை கவனிச்சுக்க மாட்டேங்கிறாருன்னு அந்த கல்யாணம் வந்து டிவோர்ஸ்ல முடியுது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து செகண்ட் சான்ஸ் இன்னொரு கல்யாணம், இன்னொரு காதல் வருது. யாருன்னு பாத்தீங்கன்னா அலைடா மார்ச். இது வந்து கியூபா நாட்டை சேர்ந்த பொண்ணு. இவரும் இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஈக்குவலான ரெவல்யூஷனரி ஃபைட்டர் தான். சோ ஆக்சுவலி இந்த பொண்ணு தான் வந்து இந்த மார்க்சிஸ்ட் கார்ல் மார்க்ஸோட ஐடியா, சிக்மண்ட் ஃப்ரீடோட ஐடியாலாம் வந்து அந்த சேகுவேராக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த கம்யூனிசம் என்ன, சிக்மண்ட் ஃப்ரூடோட அந்த சைக்காலஜிக்கல் தாட்ஸ் எல்லாம் அதெல்லாம் என்னன்னு சொல்லி புரிய வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு மென்டராவும் பலதோட ஆக்ட் பண்ணிருக்காங்க. அப்புறமா 1959 ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகுது. 4 குழந்தைங்க பிறக்குறாங்க. சோ இருந்தாலுமே வந்து இவங்களும் ஒரு ஃபைட்டர் தான் புரிஞ்சதுனால, நீ இப்போ குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன்னு சேகுவேரா வந்து வழி அனுப்பிட்டு குடும்பத்தை இவங்க பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்கள அந்த பேட்டில் ஃபீல்டுல ஜங்கிள் இருக்கிறப்போ ஒரு ப்ரொடெஸ்ட் இருந்தப்ப கூடலாம் வந்து அந்த 4 பசங்களுக்கு வந்து லெட்டர் எழுதுவாராம். நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கவங்கன்னு. சோ என்னதான் வந்து ஒரு ரெவல்யூஷனரியா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீக்கராவே இருந்தாலுமே அதோட ஃபாதரா ஹஸ்பண்டா அவரை எந்த இடத்துலயுமே தோத்தது கிடையாது. ஹி டிட் ஹிஸ் டியூட்டி வெரி வெல் டு எவ்ரி ஒன். சோ இப்ப கூட இருந்த சக ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், கொலிக்ஸ் ஆகட்டும், இந்த ரெவல்யூஷன் அந்த ப்ரொடெஸ்ட்ல கலந்துட்டு இருக்கட்டும், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சேகுவேரா வந்து ரொம்பவே ஒரு ஹியூமரஸான ஆளுதான், நல்லா ஜாலியா தான் பேசுவாரு, ஆனா ரொம்ப லாயலா இருப்பாரு. ஆனா அவரோட இந்த ஐடியாலஜி இதெல்லாம் வரப்ப வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அதை நம்ம கடைபிடிச்சே ஆகணும். ஒரு ப்ரொடெஸ்ட் இறங்கிட்டோம்னா அந்த இடத்துல நம்ம தான் ஜெயிக்கணுங்கிற ரொம்ப ஒரு அடமெண்டான கேரக்டராகவும் இருப்பாரு. அதே சமயத்துல ரொம்ப ஒரு லவ்விங் அண்ட் கேரிங் பர்சனாவும் இருப்பாரு. யாருக்காச்சும் அடிபட்டுருச்சுன்னா யாருக்கும் அடிபட்டுற கூடாதுங்கிறதுக்காக இவர் முன்னாடி நிப்பாரு. யாருக்கும் அடிபட்டுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்க. ஏன்னா அவரே டாக்டர் தான். அவரே ஃபர்ஸ்ட் அந்த மெடிக்கல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிடுவாரு. அதுக்கும் ரொம்ப சீரியஸ்னா ஹாஸ்பிட்டல் அனுப்பிடுவாரு. எங்களோட ஹெல்த் மேலேயும் ரொம்ப அக்கறை இருக்கிற ஒரு நபரா தான் வந்து சேகுவேரா இருப்பாருங்கிறத அவரா குறிப்பிடுறாங்க. காங்கோல இருந்த சமயத்துல பாத்தீங்கன்னா பொலிவியான்னு பக்கத்து நாட்டிலுமே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நம்ம அங்கேயும் போனோம்னு இவரோட சேர்ந்து சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த 82 பேர் இருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல. ஸ்டார்டிங்ல 82 பேர் இருந்தாலுமே இப்போ ஒரு நாட்டையே வந்து ஜெயிச்சதுக்கு இவங்களோட ஐடியாலஜி பிடிச்சு போய் பல பேர் இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுறாங்க. சோ அந்த டெசிபிள்ஸ் எல்லாம் கூட்டு வந்து காங்கோக்கு போறாரு. காங்கோக்கு போனதுக்கு பொலிவியான்னு அந்த நாட்டுக்கும் போறாரு. சோ ஆனா அந்த ஜங்கிள் இருந்தப்ப பாத்தீங்கன்னா வந்து சேகுவேரா மாதிரியே இல்லைன்னா கொஞ்ச நாள்களே கியூபால இருந்து கம்யூனிகேஷன் வந்து கட் ஆயிருது. சோ கியூபால இருந்து ஃபுட்டு வெப்பன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த பொலிவியா காட்டுக்குள்ள இருந்த சமயத்துல அந்த கம்யூனிகேஷன் கட் ஆயிருது. அப்புறம் அந்த சாப்பாட்டுங்கிறது கொஞ்சம் ரொம்பவே கம்மியாயிருது. போதுமான இந்த இன்செக்ட் ஸ்னேக் இந்த காடு தானே. சோ எல்லாருமே அது பண்றப்ப சில பேரை இறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நோய்வாதிப்பட்டு இறந்துடுறாங்க. ஒரு அன்ஹைஜீனிக்கான என்விரான்மெண்ட்ல இருக்கிறப்ப அவருக்கும் அந்த பழைய ஆஸ்மா வேதங்கிறது திரும்பி வர ஆரம்பிக்குது. சின்னமா சமயத்துல வந்து மாட்டிக்கிறாரு. எப்படி மாட்டுறாருன்னா, ஒரு அந்த சைட்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு ஆரம்பிச்சிருந்த ஒரு பொண்ணு வந்து சேகுவேரா பத்தி கேள்விப்பட்டு பிடிச்சு கொடுத்து அந்த மலக்கு ஒரு பணம் அப்படின்னு அமெரிக்கா வந்து வெளியிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியே அமெரிக்கா வந்து தலைகீழ தண்ணி வச்சு பார்த்துட்டா இவங்க 2 பேரும் போட்டு தெளியாகணும். இல்லைன்னா நம்ம ஒட்டுமொத்த அமெரிக்காவே வந்து டவுன் அப்படியே அப்சைட் டவுனா மாத்திடுவாங்கன்னு எவ்வளவோ போராட்டி பார்த்திருக்கான். இவன் உயிரோடு இந்த சமயத்திலயும் பாத்தீங்கன்னா சேகுவேரா செத்துட்டான் சொல்லி, ஏன்னா பல நாட்கள் வந்து மறைஞ்சிருவாரு. இப்ப உட்காந்து இங்க மேடையில பேசிட்டு இருப்பாரு, ஐநா சபையில போய் பேசுவாரு. அடுத்த ஒரு மத்திய எங்க இருப்பேன்னா ஆளே காணாம போயிருவாரு, கோஸ்டா மாறிடுவாரு. அண்டர் கிரவுண்ட்ல போய் அவரு வந்து ப்ரொடெஸ்ட் ரெவல்யூஷன் அந்த மாதிரி பார்த்துட்டு போயிருவாரு. திருப்பி ஒரு மாசம் கழிச்சு வருவாரு. பொலிட்டிக்கல் நாடு நடக்குதுன்னு அதை பத்தி பேசுற திருப்பி காணாம போயிருவாரு. சோ இந்த காணாம சமயத்துல வந்து அமெரிக்கா பாத்தீங்கன்னா அவர் இறந்துட்டாரு, நாங்க தான் கொன்னோம், இதுக்கப்புறம் சேகுவேரா யாருமே இல்ல. சோ அப்ப மக்கள் ஒரு தலைவன் போயிட்டான்னா தலைவன் இல்லாத கூட்டம் வந்து திசை திரும்பி போயிடும், திரும்பி நம்மகிட்ட தான் வரும்னு அமெரிக்காரன் நினைச்சிட்டு இருந்தா. ஆனா அவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லி அமெரிக்கான ஏமாத்திட்டு தான் இருந்திருக்காரு. ஆனா இந்த தடவை ஒரு பொண்ணு சொல்லி கொடுத்து ஒரு போட்டு கொடுத்து அவர் வந்து சிறை பிடிச்சிட்டாங்க. அங்க இருந்து சிஐஏ ஏஜென்சி அந்த ஆபீஸ் எல்லாம் அமெரிக்கால இருந்து ஹெலிகாப்டர் இருந்து இறங்கி வந்து ரவுண்ட் அப் பண்ணி பிடிக்கிறாங்க. அவர் தெளிவா கேட்கிறாரு, என்னையே நீங்க இப்ப சுட்டு கொண்டீங்கன்னா உங்களுக்கான இழப்பு ரொம்ப அதிகம். அதை விட்டுட்டு
உங்க ஜெனரல்ட்ட கேளுங்க, என்னை உயிரோட பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு சன்மானம் ரொம்ப அதிகமா கிடைக்கும்னு சொல்றாரு. இதை வந்து ஆபீசர்ஸ் வந்து நினைச்சுக்கிறாரு. சோ பாத்தீங்கன்னா இந்த நெகோசியேஷன் ஸ்கில்ஸை பாருங்க. கன் பாயிண்ட்ல இருக்கிறப்ப என்னை சுட்டா உனக்கு பிரச்சனை வரும், என்னை அப்படியே கூட்டு போயிரும், உனக்கு ப்ரொமோஷனாச்சும் வரும்னு நெகோசியேட் பண்ணி அவரை மேனிபுலேட் பண்ணி கூட்டு போற வச்சுறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பொலிவியால ஒரு பாழடைஞ்ச பில்டிங் இருக்கு, அங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க. சோ அப்ப வந்து நைட் டைம் ஆகுது, சாப்பாடு கொடுக்க போனப்ப இது எந்த இடம், ரொம்ப டேமேஜா இருக்கே பொலிவியன்ஸ் கேட்டப்ப இது வந்து எங்களோட ஸ்கூலு, இங்கதான் நாங்க பசங்க சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றப்ப அவர் சாப்பிட பொண்ணு வந்து சேக்வேர் வந்து திகச்சு போயிடுறாரு. இது ஸ்கூலா, என்னடா பாழடைஞ்சு போய் கிடக்கேடா, பழைய பூத் பங்களா மாதிரி இருக்கு. இந்த இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஸ்கூல்ஸ் யாருமே நம்ப மாட்டாங்க. ஸ்கூலுங்கிறது நல்ல என்விரான்மெண்ட், அடுத்த ஒரு தலைமுறைக்கு ஒரு வாசல் மாதிரி. இங்கதானப்பா நல்லா கொண்டு போகணும், நல்ல ஒரு பில்டிங் இருக்கணும், இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்ல ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும். எதுவுமே எல்லாம் பாழடைஞ்சு கிடக்குங்கிறாங்க. இது இங்கெல்லாம் அப்படிதான். நான் மட்டும் இந்த இடத்துல ஃப்ரீடம் வாங்கி கொடுத்து எனக்கு ஃப்ரீடம் வந்துருச்சுன்னா நான் முதல்ல சரி பண்றதே பொலிவியால ஒரு ஸ்கூல் விடாம எல்லா ஸ்கூலையும் நான் சரிப்படுத்துவேன். மக்களுக்கு தேவையான எஜுகேஷன் வந்து நான் நல்லா ஃப்ரீயாவும் கொடுப்பேன், குவாலிட்டியா கொடுப்பேன்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு அந்த பொண்ணு வந்து மிரண்டு போறா. யாரா அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல சுட போறானுங்க, அவனோட தாட்ஸ் எல்லாம் பார்த்து மிரண்டு போறது. அந்த நர்ஸு சாப்பிட பொண்ணு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஐடியலிஸ்டிக்கான மனம் எங்கேயுமே பார்த்தது இல்லையடா அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. மறுநாள் சுட போறாங்க, எல்லாருமே ஆரம்பம் கட்டுறாங்க. ஏன்னா ஒரு அமெரிக்கா நாட்டையே திணற வச்ச ஒரு ஆளை நான் தான் சுடணும், நான் தான் சுடணும் வந்து எல்லாமே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜெனரல் வந்துட்டாரு, இவன் உயிரோட பிடிச்சி இவனடா இன்னும் உயிரோட வச்சிருக்கீங்க, இவன் இருக்க நமக்கு தாண்டா பிரச்சனை, இவங்களை ஏமாத்தி இவ்வளவு நாள் உயிரோட இருந்திருக்காண்டா, இவனை பார்த்தோன்னே கொல்ல வேண்டியதானான்னு திட்டி யார் கொள்றான், ஏன்னா நான் கொள்றேன் எல்லாம் முந்திரிச்சு வரானுங்க. சோ கடைசியா ஜெனரல் வந்து சரி நீயே கொள்ளுன்னு ஒரு ஆளை நினைக்கிறான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அமெரிக்க நாட்டையே வந்து திணற வச்சவனால நம்ம சுட போறோம், நமக்கு வந்து ரொம்ப ஹானம் கிடைக்க போகுதுன்னு அந்த துப்பாக்கி எடுத்து போய் கன் பண்ண நிக்கிறான். ஷேக்வேரா வந்து கொஞ்சம் கூட பயப்பட ஒண்ணுமே செய்யல, கண்ணை சிமிட்டாம கண்ணோட கண்ணை வச்சு பாத்துட்டு இருக்கான். சுடு அப்படியே சிங்க மாதிரி பாக்கணும். அந்த சுட வந்து இவ்வளவு ஹாப்பியா ஹானம் கிடைக்க போகுதுன்னு அந்த ஆள் வந்து கண்ணோட பார்க்க முடியல, அந்த ஃபேஸ் கூட பார்க்க முடியாம வந்து திணறாரு. கீழே குனிஞ்சுக்கிட்டு கண்ணு கூட பிடிக்க முடியாம கையில நடுங்குது. கோலையை அப்ப வந்து சொல்றாரு, கோலையை இந்த தைரியமா சொல்லி நீ உன்னால சேக்வேரை கொல்ல முடியாதுங்கிறது எனக்கும் தெரியும், யாராலையுமே கொல்ல முடியாது, சாதாரண மனுஷனை கொல்ற மாதிரி என்னை பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா பார்க்க முடியல, இந்த ஃபேஸ் டைரக்டா பாக்குறப்ப பயம்தான் வருது. இவ்வளவு பெரிய ஆளை நம்ம எப்படா வந்து நேரடியா பாக்குறதுக்கே வந்து திணறாரு. சோ வந்து கண்ணாப்பிரான்னு சொல்றாரு, 9 வாட்டி சொல்றாரு. அதுல கொண்டு வந்து மிஸ் ஆகுது, 2வது கொண்டு வந்து கையில படுது, அடுத்து கால்ல படுது, அடுத்து நெஞ்சில படுது, ஒண்ணு வயிற்றுல படுது. இவ்வளவுதான். 9 வாட்டி சுத்தி ஒரு 4 குண்டோ 5 குண்டோ தான் வந்து உடம்புலயே படுது. படுத்தப்படிக்கு அப்படியே விழுறாரு. சோ விழுந்த பாத்தீங்கன்னா கண்ணு. சோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அமெரிக்கா வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க, சேக்வேரா நாங்க சுட்டுட்டோம், அதுக்கு ஆதாரமா அவரோட கட்டவிரல் எங்க கிட்ட இருக்கு, இதான் சேக்வேரோட கட்டவிரல்னு நிரூபிக்கிறாங்க. கியூபாவும் வந்து ஓகே சேக்வேரா இறந்துட்டாங்கிறத கியூபாவும் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா கம்யூனிகேஷன் கட்ட அன்னைக்கு கியூபா வந்து ரொம்ப பயப்படுறாங்க, சேக்வேரா எப்படியாச்சும் தப்பிச்சு வருவாரா, முடிச்சு தான் வருவாராங்கிறது வந்து கியூபாக்கு வந்து டவுட்டா தான் இருந்துச்சு. இப்ப கட்டவர் கிடைச்சதுக்கு அப்புறமா ஓகே முடிஞ்சு. அதுக்கப்புறம் கியூபா என்ன டிமாண்ட் பண்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து சேக்வேராவோட பாடி வேணும், நாங்க வந்து அரசு மரியாதையோட நாங்க வந்து பண்ண நினைக்கிறோங்கிறப்ப ஒரு மிகப்பெரிய உலகம் ஃபுல்லா வந்து மிகப்பெரிய கூட்டம் வந்து சேக்வேராக்கும் அந்த கியூபாக்கு ஆதரவு கொடுங்க, எங்களுக்கு அந்த பாடி வேணும், கடைசியா பார்க்கணும், நாங்க ராஜமரியோட அதுக்கு அடக்கம் செய்யுங்கிறாங்க. பட் ஆனா வந்து அமெரிக்கா வந்து நாங்க அவரை எரிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப சாம்பல் கொடுங்க, சாம்பல் வச்சு நாங்க பண்ணிக்கிறோம்னா சாம்பல் தர முடியாது. அந்த பொலிவியா நாட்டோட அதிபர் சொல்றாரு, சாம்பல் நாங்க ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கோங்கிறாங்க. பட் ஆனா இது வந்து லேட்டர் பீரியட்ஸ் வந்து இது பொய், அவர் வந்து புதைச்சிருக்காங்க தெரியுது. சோ கியூபா வந்து பல வருஷம் வந்து தேடுறாங்க, எப்படியாச்சும் நம்ம சேக்வேராவோட பாடி நமக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு தேடுறாங்க. 40 வருஷம் 50 வருஷம் பல மடங்கா ஒரு பல வருஷம் தேடி இதான் வந்து சேக்வேராவோட பாடி, இதெல்லாம் வந்து அவரோட கூட இருந்த வந்து சோல்ஜர்ஸ் அப்படின்னு தெரிய வந்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு வந்து அரசு மரியாதையோட அந்த எலும்பு கூட இருந்திருக்கு, அதை வந்து அவரை அடக்கம் பண்றாங்க. எங்க மண்ணில்தான், கியூபா மண்ணில் தான் அவர் இருக்கணும் அப்படிங்கிறப்ப சொல்றப்ப ஒரு அன்னைக்கு வந்து மிகப்பெரிய கூட்டம் அந்த ஒரு எலும்பு பாக்குறதுக்கு. அவர் கடைசியா இந்த மாதிரி பாக்கலாம் பாக்குறப்ப மிகப்பெரிய கூட்டம் சேக்வேரான்னு கத்திக்கிட்டு வருது. ஒரு மிகப்பெரிய ராஜமரியாதையோட மக்களோட அழுகையோட மண்ணுக்குள்ள அடக்கம் பண்ணிடுறாங்க ராஜமரியாதையோட. சோ திஸ் இஸ் a ஸ்டோரி. சோ உலகத்துல எங்கேயோ ப்ரொடெஸ்ட் நடக்குது, எங்கேயோ ப்ரொடெஸ்ட் நடந்தாலுமே அங்க ஐகானிக்கா ஒரு பிக்சர் பாத்தீங்கன்னா சேக்வேரோட பிக்சர். இங்க நம்ம தமிழ்நாட்டுல ஒரு டிஷர்ட்ல ஒரு
ஒரு கார்ல, ஒரு பைக்ல, ஒரு டிராக்டர்ல எங்கெங்கேயோலாம் பிக்சர் இருக்கு. எங்கெல்லாம் பிக்சர் இருக்குமோ அங்கெல்லாம் பிக்சர் வைடான்னு. எந்த விதமான கம்யூனிசம் பேச வேண்டிய ஒரு படமா இருந்தாலும் சரி, ஒரு சீரிஸா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு டாக்குமெண்ட்ரியோ, இல்ல ஒரு என்ன ஒரு ப்ரொடெஸ்டோ, ரெவல்யூஷன் நடந்தாலும் அங்க சேக்வேராவோட ரெஃபரன்ஸ் இல்லாம பண்ணவே முடியாது. இப்ப விடுதலை படத்துல கூட சேக்வேரா ரெஃபரன்ஸ் நெறையவே இருந்து. சோ இதான் ஒட்டுமொத்த சேக்வேராவோட லெகசி. ஒரு ரொம்பவே ஒரு பிரிவிலேஜ்டான ஒரு பையன். சின்ன வயசுல ஆஸ்துமா வேற. ஒரு ரொம்ப டாக்டர் ஆயிருக்கான். சரி, டாக்டர் ஆனதுக்கு அப்புறமும் சும்மா இருப்பான்னு பார்த்தா, டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாட்டோட அதிபர் லெவலுக்கு ஒரு பதவி கிடைச்சிருக்கு. இது எல்லாம் விட்டுட்டு யாருனே தெரியாத ஒரு ஒரு மக்களுக்காக, அந்த நாட்டுக்காக, அந்த நாடு அடிமைப்பட்டு இருக்கு. அது என்னோட தாய்நாடு மாதிரி நானும் அங்கதான் இருப்பேன். எல்லா மக்களும் சமத்துவம், பிறப்பால் எல்லாருமே சமம் தான். யாருமே ஒருத்தன் கீழே இருக்கக்கூடாது. சோசியலிசம், கேபிட்டலிசம் இதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாருமே சமம். அப்படிங்கறதெல்லாம் அந்த ஒரு ஐடியாலஜியை மட்டுமே கொண்டு அவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே கடத்திருக்காரு. சேக்வேரா வேணா இறந்திருக்கலாம். ஆனா அவரோட ஐடியாலஜி இன்னுமே தான் இருக்கு. விடுதலை படத்துல கூட ஜிஎம் சொல்லுவார்ல ஒரு டயலாக். ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து ஐடியாலஜி விதைச்சிட்டு போயிருப்பான். சோ அப்ப பல வருஷம் கழிச்சு இன்னும் இப்ப இருக்கிற ஒருத்தன் அந்த ஐடியாலஜியை பின்தொடர்றப்ப, அப்ப அந்த தப்பு சொசைட்டில இன்னும் நடக்குதான்னு அர்த்தம். அந்த தப்பு சரி பண்ணது கவர்மெண்டோட தப்பா, இல்ல இந்த ஐடியாலஜி தெரிஞ்சுக்கிட்ட இவனோட தப்பான்னு அதோ டயலாக் வரும்ல. சோ இந்த டயலாக் வந்து சேக்வேரா இன்னுமே இருக்கு. இன்னுமே இந்த சேக்வேரா பேரை சொல்லி ஒருத்தன் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றானா, அப்ப இன்னுமே அவரோட ஐடியாலஜி வந்து எல்லா இடத்துலயுமே இன்னும் பரப்பப்படல. அந்த சமத்துவங்கிறது எங்கேயுமே இல்லங்கிறது தெளிவாவே தெரியுது. திஸ் இஸ் த மேன் பிஹைண்ட் தி ஐகான். ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனரி ஐகான் பின்னாடி இருக்க ஸ்டோரி தான். சோ இந்த ஸ்டோரி பத்தி நீங்க நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இது மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரொடெஸ்ட், ரிவல்யூஷனரி இல்ல யாருனே தெரிஞ்ச பிக்சர் பார்த்துட்டு யாருனே தெரியாம இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சோ மறக்காம இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் பத்தி பேசுறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.